சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனசை விட்டுறாதீங்க. சாவு அது இதுன்னு அபசகுணமா பேசாதீங்க. நீங்க பொழைச்சு வந்துருவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதீங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா, வலி தாங்காம துடிச்சிட்டு இருக்காருக்கா, போய் பாருங்க. நான் போய் பாக்குறேன். எங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ, என்னாச்சு? பாருமா, வலியில துடிக்கிறாருமா. சரி, ஒரு பெயின் கில்லர் கொடுக்குறேன். எங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ணா பயப்படாதீங்க, சரியாயிடுங்க. கேளுங்க, நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் கேட்பேன்? எங்களுக்கு யார் இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தம்பி சொல்லு. அண்ணா பயப்படாதீங்க, சரியாயிடுங்க. எங்க சீக்கிரம் சரியாயிடுங்க. அக்கா அழாதீங்க. சொல்லுமா. எங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுதானே? ஐயோ, ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது. அக்கா பாத்துக்கோங்கக்கா, இதோ வந்துடுறேன். இங்க வாமா. அக்கா, ரோட்ல போற ஏதோ மூணாவது மனுஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீங்க எதுக்கு இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க? நான் இறக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவர் குணமானும் நீங்க போராடுறீங்க, அது எல்லாமே ஓகே. ஆனா உங்க கண்ணு ஏன் கலங்குது? நீங்க இவ்ளோ வீக்கானவங்களா? உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கிற எல்லாருமே வீக்கானவங்க தான். என்ன யாரும் பாவமா பாத்திரக்கூடாதுன்னு எப்பவுமே அவங்க வெறப்பாவே சுத்திட்டு இருப்பாங்க. அப்பா சாகறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அப்பா திரும்ப வந்துட மாட்டாரான்னு அந்த குழந்தை மாதிரிதான் அழுத ஏங்கிட்டு இருந்தேன். எப்படியாவது அப்பாவை காப்பாத்திட மாட்டோமான்னு யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சணும். அவர் உயிர் பிரிஞ்ச அந்த தருணம், ஐயோ அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு கலங்கி ஸ்தம்பிச்சு நின்னு இப்ப வரைக்கும் எதனால எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன்னு கடவுள் கிட்ட கேட்டு தினமும் அழுதுட்டு இருக்கேன். அப்பா இருந்திருந்தா இது நமக்கு கிடைச்சிருக்குமோ, அப்பா இருந்திருந்தா இது நமக்கு நடந்திருக்காதோன்னு சொல்லி இனம் புரியாத ஏக்கம் இப்ப வரைக்கும் எனக்குள்ள இருக்கு. அப்பாங்கிற ஒரு மனுஷன் இருந்திருந்தா பெரியப்பா பெரியம்மா அத்தனை பேரும் என் நிச்சயத்துல அவ்வளவு கலவரம் பண்ணிருக்க மாட்டாங்க. அம்மாவும் ஓரமா ஒதுங்கி நின்னு இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அவ அப்பா கூட இருந்துட்டா போதும். அப்ப அவ ஆசைப்பட்ட அத்தனையும் அவளுக்கு கிடைச்சிரும். அப்பாங்கிற ஒரு உறவு இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ பாசத்துக்காக யார்கிட்டயும் பிச்சை எடுக்க தேவையில்லை. இவங்க கிட்ட அப்பாவை பாத்திர மாட்டோமா, இங்க அப்பாவோட அரவணைப்பு கிடைச்சிடாதான்னு போலியான மனுஷங்க கிட்ட அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து ஏங்க மாட்டா. எல்லா இடத்துலயும் கெத்தா இருப்பா.